Hello, welcome to my home. இன்னைக்கு ஒரு ரேண்டம் டே vlog தான் பார்க்க போகிறீங்க. பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு அனிமேட்டட் சீரீஸில் பார்க்கலாம். ஸோ காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு ஹோம் மேக்கர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்டாக இந்த வேலையை தான் நானும் பண்ணுவேன். மார்னிங் ரஷ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். காலையில் பசங்களுக்கு ஹஸ்பண்டுக்கு அந்த மாதிரி டிஃபன் செய்யணும். அந்த டைமில் பார்த்து தான் நமக்கு யாராவது முக்கியமாக காலும் பண்ணுவாங்க. ஸோ காலையில் பேசுகிறது, மேனேஜ் பண்ணுறது, சமைக்கிறது, அந்த மாதிரி எல்லா வேலையுமே நம்ம ஈக்குவலாக பண்ணிவிடுவோம். ஸோ சமைச்சு முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதை நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாமே நம்ம கொடுப்போம் இல்லையா, சமைச்சு வச்சதை எடுத்து பரிமாறுவோம். அவங்களுக்கெலாம் என்ன வேணும் அப்படின்னு கேட்டு நம்ம எடுத்து பரிமாறுவோம். ஆனால் அப்போ நமக்கு அவங்களோட உட்காந்து சாப்பிட்றதுக்கு டைமே இருக்காது. ஏன்னா லஞ்ச் பாக்ஸ் பேக்கிங் அது இதுன்னு இருக்கும். அப்பா அவங்கெல்லாம் கிளம்பி போனதுக்கப்புறம் தான் நமக்கு ரிலாக்ஸ்டாக ஒரு மீ டைமே கிடைக்கும். ஸோ டக்குன்னு அவங்க கிளம்பி போன உடனே எந்த வேலையும் பண்ணாமல் ஒரு 10 நிமிஷம் அமைதியாக உட்காந்துக்கணும். அதுக்கப்புறம் சூடாக ஒரு கப் காஃபி ரெடி பண்ணிட்டு வரணும். அதையும் நம்மளே தான் ரெடி பண்ணணும். ரெடி பண்ணிவிட்டு அப்படியே அதை சிப் பண்ணி குடிக்கும் போது சொர்க்கமாட்டம் இருக்கும். அதுக்கப்புறமா நம்மளே பார்த்துக்கணும். செல்ஃப் கேர் ரொம்ப முக்கியம் இல்லை. ஸோ ஹேருக்கு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு குளிச்சுட்டு ஒரு சின்னதாக ஒரு வாக் பக்கத்தில் இருக்க இடத்துல, அதாவது நம்ம மனசை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் அக்கம் பக்கத்துலேருந்து யாராவது வந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டு பேசி அனுப்பணும். நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறது, இல்லைனா ரிலேட்டிவ்ஸ்கிட்ட பேசுகிறது, இல்லைனா மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அம்மா கிட்டலாம் பேசுவாங்க. அன்றைக்கி நடந்தது என்ன ஏது முக்கியமான விஷயம், நீ நல்லா இருக்கியாம்மா, அந்த மாதிரிலாம் பேசுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி மனசை விட்டு யார்கிட்டையாவது பேசணும் நம்ம எப்பயுமே. ஸோ அந்த மாதிரி பேசணும். பேசி முடித்ததுக்கு அப்புறமா நம்ம சந்தோஷமாயிடுவோம். ஒரு நல்ல சிரிப்போடு சந்தோஷமாக பேசணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் புக் படிக்கணும். புக் படிக்கிறது கண்டிப்பாக நம்ம மைண்டை ரிலாக்ஸ் பண்ணும். அதனால் காலையில் கொஞ்சம் நேரம் டைம் ஒதுக்கி புக்கெல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் மத்தியானம் ஆனதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்ச சாப்பாட்டை ருசித்து சாப்பிட்ணும். ஏன்னா காலையில் பறக்க சாப்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்காது. மத்தியானம் நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை போட்டு கேட்கலாம். அந்த மாதிரி உட்காந்து அழகாக பாட்டை கேட்டுட்ருக்கலாம். டிவி பார்க்கணுன்னாலும் பார்க்கலாம், இல்லை இந்த மாதிரி மியூசிக் லிசன் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அந்த எடுத்து வச்ச அந்த லாண்ட்ரி இருக்கும் இல்லையா, அந்த திங்ஸ் எல்லாம் நீட்டாக நம்ம மடித்து வச்சிடலாம். அன்னன்னைக்கு மடிக்காமல் சோஃபாலேயும் சேர்லேயுமே மோஸ்ட் ஆஃப் த டைம் எனக்கு இருக்கும். ஆனால் மடித்து வச்சாலும் டிஃப்ரென்ஸ் தெரியும், நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்து மடித்து வச்சுட்டு ஈவினிங் பசங்க வரத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு எல்லாம் ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி அழகாக சமோசா ரெடி பண்ணலாம். எல்லா டைமுமே இப்படி பண்ணுவோமான்னு தெரியாது. வீட்டில் சின்னதாக என்ன இருக்கோ அதை ரெடி பண்ணி கூட கொடுத்த டைமும் இருக்குது. ஸோ அதெல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறமா பசங்களுக்கு நம்ம ரெடி பண்ண சமோசா அவங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறமா அவங்கள ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ண வச்சுட்டு நம்ம சமோசா இந்த மாதிரி கொடுத்து பரிமாறுவோம். ப்ராபப்ளி 90% இப்படி தான் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எல்லா வீட்லேயும். அதுக்கப்புறம் அவங்கள ஹோம்ஒர்க் எழுத வைக்கணும். ஓ மை காட், இதுதான் இருக்கிறதுலே ஒரு பெரிய டாஸ்க்குன்னு நான் நினைக்கிறேன். அதுவும் சாயெல்லாம் ஹோம்ஒர்க் எழுத வைக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும்னு ஆகிடும். உட்காந்தான்னா அட்டென்டிவாக ஒரு 5-10 மினிட்ஸில் முடிச்சிடுவான். ஆனால் அந்த உட்கார வைக்கிறதுக்குள்ளே நம்ம படுற பாடு இருக்கே ரொம்ப கஷ்டம். 2 பேருமே இந்த மாதிரி குட்டீஸாக இருந்தாங்க அப்படின்னா அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டம்தான். இங்கேயும் கைடன்ஸ் கொடுக்கணும், அங்கேயும் கைடன்ஸ் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி கைடன்ஸ் எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு ஈவினிங் ரொட்டீன் இதோட முடியுது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.